11வது பாட்டு. ஓங்கிய சீற்றமே கொண்டு உவனிவில் வேல் சூலங்கள் தாங்கிய தண்டம் எக்கம் தடி பரசு ஈட்டியாதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவர் என் மேலே ஓச்சின் தீங்கு செய்யாமல் என்னை திருக்கைவேல் காக்க காக்க. இது ரொம்ப முக்கியமான மந்திரங்களாக எடுக்கணும். இந்த இடத்துல 2 எழுத்து வரும். ஓங்கிற எழுத்து ஒன்று வரும், அக்கு ஒன்று வரும். இதில் நிறைய பேர் இது சரியாக கவனிக்க மாட்டாங்க. மொத்தம் 30 எழுத்து தான் கொண்டு வருவாங்க. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் இக்கிங்கிச்சு பதில் காங்கச்சஞ்சாவில் வருது 18, 30ன்னு எழுதியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல அக்கு சேர்ந்து வரும். எக்கம்னு வருது பாருங்கள், அங்கே அக்கு சேர்ந்துடும். ஒரிஜினல் சண்முக கவசத்தில் இருக்கும், இருக்கா பாருங்கள். ஆனால் அக்கு அங்கே சேர்ந்து வந்துருக்குறோம். இந்த இடத்துல எழுதுவார். அப்போ ஆயுத எழுத்தும் இங்கே வச்சிடுறாரு. ஓங்கிற இடத்துல ஓங்காரத்துக்குரிய ஓமி இதில் வச்சிடுறாரு. அதனால் இது ரொம்ப அற்புதமான ஒரு மந்திர தமிழாக இந்த இடம் சிந்திக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல ஓங்கிய சீற்றமே கொண்டு உவனிவில் வேல் சூலங்கள் தாங்கிய தண்டம் எக்கம் தடி எக்கம்ங்கிற இடத்துல அக்கு வருது. தாங்கிய தண்டம் எக்கம் தடி பரசு ஈட்டி ஆதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவர் என் மேலே ஓச்சின் தீங்கு செய்யாமல் என்னை திருக்கைவேல் காக்க காக்க. இதெல்லாம் என்ன விஷயம்னா, இது இந்த பிறவிக்காக மட்டும் எழுதின பாட்டு கிடையாது. நம்ம ஒருவேளை இப்போ முருகனை கும்பிட்டு அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்து ஒரு வேளை நமக்கு இன்னும் முடியல, ஆயில் மறுபடியும் திருப்பி பிறக்கிறோன்னு வச்சுங்க. அப்போ இந்த மாதிரி எங்கேயோ பறவையாக பிறக்கிறோம், விலங்கா பிறந்துட்டோம், ஊர்வன நடப்பன அப்படி பிறக்கும் பொழுது அன்னைக்கு நமக்கு பாதிப்பு வரக்கூடாது. இந்த மாதிரி அகால மரணம் துர்மரணம் வரக்கூடாது. அதைத்தான் இங்கே போட்டு வச்சுருக்காரு. நீ கவனிக்க வேண்டியது இது தான்.